குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். என்னோட முதல் விமான பயணமே அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், சர்வதேச விமானத்தில் சென்னையிலேருந்து மலேசியாவுக்கு எம்ஜிஆர் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்காக தைப்பிங் நோக்கி போகிறோம். நாங்கள் சத்யராஜ், வின்சென்ட் அசோகன், மயில்சாமி இவங்கெல்லாம் நாங்கள் போகிறோம். திரு சிங்காரவேலு பிஆர்ஓ அவரும் வராரு. முதல் விமான பயணமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ். அந்த மாதிரி ஃப்ளைட்டு நான் அதுக்கப்புறம் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். அந்த ஃப்ளைட்டு மாதிரி நான் அனுபவித்தது அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சது வேறு எப்போவுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், அதுக்கு அந்த கண்டிஷன் என்னன்னு தெரியல, அந்த நிறுவனமே இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஃப்ளைட்டினுடைய சர்வீஸும் சரி. அன்றைக்கி மயில்சாமி பக்கத்தில் தான் பயணம் பண்ணார். அது போகும்போது இங்கேருந்து மலேசியா போகும்போது மயில்சாமி பக்கத்தில் தான் பயணம் பண்ணார். அது என்னென்னா, ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு நாங்கள் போகும்போது எதிரில் கமல்ஹாசன் அவர்கள் கிராஸ் பண்ணார். கமல்ஹாசன், கௌதமியோட மகள் இவங்கெல்லாம் வராங்க. எங்களை பார்த்த உடனே சத்யராஜ், நான் இவங்கெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டோடனே கிட்ட சத்யராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்காக தான் போகிறீங்க ஊழல் இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு அவர் கமல்ஹாசன். நீங்களாம் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் எம்ஜிஆர் இல்லாமல் வேற என்ன அப்படி சொல்லி அவர் சிங்கப்பூர் போகிறார் கமல்ஹாசன். அப்படி எங்கிட்ட பேசிட்டு வேடிக்கை பேசிட்டு போனார். அது என்னென்னா, அந்த ஃப்ளைட்டில் போகும்போது நான் அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேன். இவங்கெல்லாம் ஃபிராங்குக்கு வேறு ஃப்ளைட்டு, கனெக்ட் ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. சத்யராஜ் மற்றவங்களாம் போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் கோலாலம்பூரில் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து கார் மூலமாக நான் தைப்பிங் கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர். அதில் ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ணேன். தூக்கத்தை எல்லாம் தொலைச்சி அது இடங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு நிறைய வேலைகள் பண்ணோம். அது காரணம் என்னன்னா, அந்த ஒரு நாள் நிறைய வேலைகள் பண்ணால அப்படி போனேன். ஸோ அப்படி நடந்த விஷயம். அதே ஒரு இடத்துல இது நடந்தது ஜூன் மாதம், ஜூன் 25, 2011 தைப்பிங்கில் எம்ஜிஆர் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் செப்டம்பரில் நானும் திரு மயில்சாமி அவர்களும் ஃப்ரான்ஸ் நோக்கி போகிறோம். ஃப்ரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை நடத்திய நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக அவங்களோட அழைப்பின் பேரில் 2 பேரும் டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து ஏர் இண்டியாவில் போகிறோம். அங்கேருந்து பாரிஸுக்கு நோக்கி போகிறோம். ஃப்ரான்ஸுக்கு போகும்போது நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்விடேஷன் நான் என்னோடய பையிலேருந்து எடுத்து மயில்சாமிகிட்ட காட்டுறேன். அவருக்கு அந்த இன்விடேஷன் அதுக்கு முன்னாடி பார்க்கல. காமிச்சு நாங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய படம், என்னுடைய படம் எல்லாம் போட்டுக்கிறத பார்த்து அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம் ரெண்டு சீட்டு, அந்த இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் நடுவில் இருக்கிற சீட்டில் ஒரு ஃப்ரெஞ்சு லேடி, ஃப்ரெஞ்சு பெண்மணி அவங்க லேப்டாப்பில் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்களை கவனிச்சிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன செய்கிறோம், ஏது பண்ணுறோம், இந்த அட்டையை காட்டும் போதில் எம்ஜிஆருடைய உருவம் முன்பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்து கவனிச்சிருக்காங்க. கவனிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, அதாவது டெல்லி டு பாரிஸு போயிட்டு இருக்கும்போது அவங்களே அவங்க லேப்டாப்பை எனக்கு அட்டையை வாங்கி பார்த்துட்டு லேப்டாப் காமிச்சா அந்த லேப்டாப்பில் எம்ஜிஆர் படம் இருக்குது. லேப்டாப்பில் ஃப்ரெஞ்சு பெண்மணியோட லேப்டாப்பில் எம்ஜிஆர் படம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, கோவாவில் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் எம்ஜிஆர் படத்தை மாட்டி வச்சுருக்காங்க. கீழே அந்த அம்மாவோட தம்பி இருக்காங்க, அந்த பெண்மணியோட தம்பி உட்காந்துருக்காரு, மேலே எம்ஜிஆர் படம் மாட்டிருக்கு. ஃப்ரெஞ்சு பெண்மணியோட கோவா வீட்டில் எம்ஜிஆர் படம் மாட்டிருக்கா, எம்ஜிஆர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி நான் புலப்பட்டது. அன்றைக்கி எனக்கு ஒரு சிந்தனை, அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்புறம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பேர் பாலின் காட்ரி. அவங்க பாரிஸ்லேயும் சிங்கப்பூர்லேயும் அதாவது கட்டடக்கலையில் நிபுணத்துவம் பெற்றவங்க. அதை தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கார்டெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேசணும். அங்கே பாரிஸ் நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிட்டோம். நான் வர முயற்சி பண்ணுறேன், வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதலே சொன்னாங்க. அவங்களால வர முடியல. அப்புறம் சாரி சொன்னாங்க. நாங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டப்போ சாரி சொன்னாங்க, வர முடியலன்னு. இப்படி ஒரு நிகழ்வு நான் பார்த்தோம். ஸோ எங்கே போனாலும் ஒன்றும் இல்லைங்க, எஸ்ஆர்எம் அவருடைய யூனிவர்சிட்டியில் ஒரு நிகழ்ச்சி, விவிஎஸ் அவருடைய நூற்றாண்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்தியது. அந்த நிகழ்ச்சிக்கு போய் அங்கே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டிஆர் பச்சமுத்து அவர் சந்திக்கிறதுக்காக அவருடைய உதவியாளர், அவருடைய பிஏ சண்முகன் பேர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதயக்கனி புக்கை எடுத்து காமிச்சு பார்த்துட்டு, சார் நான் உங்கள் வாசகர் சார், தீவிரமான வாசகர். நான் கல்லூரி காலத்திலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதயக்கனி பத்திரிகை. நடுவில் கிடைக்கலண்ணே, உங்கள் பத்திரிகை நான் தவறாமல் படிப்பேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் படிப்பாங்க அப்படி சொன்னாலும் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? அதான் எம்ஜிஆருங்கிறது. எந்த இடத்துலையும் அவர் இருக்காருங்கிறது இது என்னென்னா தெரிய மாட்டேங்கி. நம்ம எங்கேயாவது தேடி போகும்போது தான் எம்ஜிஆர் இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே இருக்கிறாரு. அதாவது இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அது அந்த மாதிரி நம்ம விட்டுடுறோமோ இல்லையோ அது வேற.
ஆனாலும் எம்ஜிஆர் எங்கும் நான் சொன்னேன் இல்லையா நீக்கமர இருந்திருக்கிறார் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.